ஸோ ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சக்தி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா வால்பாறை தாங்க போகிறோம். வால்பாறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறோம்னா மெயினாக அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தான் போகிறோம். ஏன்னா எனக்கு அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாகவே இருந்துச்சு. ஸோ முன்னாடி எங்கே போயிருந்தோம்னா திருச்சூர் பூரம் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு மாதம் எங்கேயும் போகவே இல்லை. மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு, கோயம்புத்தூர் சரியான மழை. சரி எங்கேயாச்சும் போகணுன்னு சொல்லிட்டு தான் அதிரப்பள்ளி கிளம்பியிருக்கேன். நண்பா கூட வரல, அவருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதனால் நான் மட்டும் தனியாக தான் போயிட்டுருக்கேன். வண்டி அந்த நிற்கிது, வண்டிக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்துச்சு. அந்த இது போய் திருச்சூர் பூரம் போயிட்டு பேக் டயர் மாற்றணும். நான் மாற்றாமல் தான் வந்திருக்கேன், என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ நான் சரி சுட்டு தான் வந்திருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல, பார்ப்போம். ஏன்னா நம்ம போகிறது அந்த அதிரப்பள்ளி ரோடு வந்து ஆஃப் ரோடாக தான் இருக்குமா. ஸோ பார்ப்போம், எப்படி ட்ரை பண்ணி போயிடுவோம். இதான் அந்த ஆழியார் டேம் அங்கே உள்ளே இருக்குது. அதோட தண்ணி இந்த இருக்குது, அந்த பிரிட்ஜில் தான் இருக்குது முன்னாடி போகிற வால்பாறை போகிற ரோட்டுக்கு முன்னாடியே. அங்கே போய் காமிக்கிறேன். தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இங்கேயே தண்ணி கம்மியாக இருக்குன்னா அப்போ அங்கேலாம் ஃபால்ஸில் தண்ணி இருந்தானே இப்போ இங்கே கீழே வரும். இங்கேயே இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது. மழை பெஞ்ச நேரத்தில் கோயம்புத்தூர் சரியான மழை. பட் இங்கே எப்படின்னு தெரில. மழையை பாருங்களேன் எப்படி அழகாக இருக்குங்க. இங்கே பார்க்குற வெயிலுக்கு அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. இன்னும் போக போக இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம மலை ஏறிட்டோம்னா சும்மா சொல்ல முடியாது மலை எப்படி இருக்குன்னு. மழை டைம் வேறு, நல்லா கூலிங்காக இருக்கும். வால்பாறை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் அப்படியே போகிறாங்க. ஏன்னா ஒரு ஆள் தான் போகிறேன்னா வீடியோ பின்னாடி யாரும் பிடிச்சிக்கவும் முடியாது. ஸோ ஒரு ஆள் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. வண்டி இப்போ நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஏன்னா வண்டி சரி சொல்லிட்டுனா பேக் டயரை பாருங்க ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. ஏதாச்சும் குத்துருச்சுன்னா டக்குன்னு பஞ்சர் ஆகிடும், பயமாக இருக்குது. நல்லபடியாக போய் சேரணும், பார்ப்போம். சரி ஓகேங்க, நான் போகிற வழியில் காமிக்கிறேன். ஏன்னா அலோட் இருக்கா இந்த அதிரப்பள்ளிக்கு மழை டைம்னால எதுவும் தெரில எனக்கு. நான் அப்படியே போகிறேன், பார்ப்போம். சரி ஓகே, நம்ம போவோம் அப்படியே. ஸோ வாய்ஸ் இப்போ எங்கே இருக்கோம்னா வால்பாறையில் போகல. அந்த ஆழியார் வியூ பாயிண்ட் இருக்குல்ல, இங்கேருந்து பார்த்தா அந்த ஃபுல் வியூ தெரியும் ஆழியார் டேமோடது. பாருங்களே, தண்ணி குரங்க நிற்கிது, போகும் பயமாக கொஞ்சம் பாருங்கள். அது மட்டும் இப்படி துரத்தி போகிறவங்களும் பயமாக இருக்குது. தள்ளி என்று பார்ப்போம். தண்ணியே இல்லை சுத்தமாக. எல்லா பக்கத்தும் மழை அடித்து வெள்ளம் ஓடுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்களே, சுத்தமாக தண்ணி இல்லை. மழை பெஞ்சிருந்தால் அது ஃபுல்லாக இருந்துருக்குண்ணா. இங்கே மட்டும்தான் தண்ணி இருக்குது. இதுதான் பொள்ளாச்சியில் அந்த இது ஆழியார் டேமோட நம்ம ரோடு இங்கே இருக்குது. இங்கே சுற்றி வந்திருக்கோம். இங்கே வேறு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பெண்டு திரும்புறது தான் வேறு லெவலாக இருக்கும். அந்த பெண்டு திரும்பலாம் பாருங்கள், கார்லாம் வர்றது பாருங்கள் எப்படி இருக்குண்ணா. இந்த இருக்கா அந்த பெண்டு இப்படி போயிட்டு இப்போ இந்த லாரி எப்படி ஏறுது மட்டும் எப்படி வளைஞ்சு மட்டும் ஏறுது பாருங்கள், செம்மையாக இருக்கும் போகிறது. என் வண்டி வேறு நிற்க ரொம்ப குறைஞ்சி, என் வண்டி வேறு நிற்கிது. மட்டும் தூக்கிட்டு போயிடலாமா வண்டியை? குறைஞ்சி நிற்கும், பயமாக இருக்குது. வாட்டுக்கு இப்படி பிடிங்கிட்டு போயிடுமா? டேய் நகடா மாப்பிள்ள, கோயம்புத்தூர்ல இருந்துடாடி. டேய் என்ன கீழே விழுகுறான்? இதில் போகிறானுங்க. உட்காருக்கு பார்த்தீங்களா இல்லை சைஸை? டேய் சரி ஓகே, நான் அப்படியே கிளம்புவோம். அந்த கொண்டை ஊசி வளைவு தான் அந்த வளைவுக்கு பேர். பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. வளையிறதும் கஷ்டம், பார்க்கவும் அழகாக இருக்குது. இந்த மலையெல்லாம் பார்க்க இப்படி தான் அப்படி நிமித்தி வச்சுருக்காங்க தெரியல. கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் செத்தம். போயிட்டான்டாடி குரங்கடி. வண்டி வச்சுன்னா நிற்கக்கூடாதுங்க. ஏன்னா அந்த பெண்டில் இந்த பஸ்ஸு எல்லாரும் திரும்ப போய் இடிச்சிடுவானுங்க. இந்த பெண்டில் நிப்பாட்டவே கூடாது, போலீஸ்காரங்க திட்டுவாங்க. சரி வேறு ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு எங்கள் மட்டும் ஒத்தாலே வந்திருக்கேன். என்ன பண்ணுறது, இப்படி எடுக்க வேண்டியதுதான். ஓகே சரி, நான் அப்படியே போகிறேன். வாட்டர் ஃபால்ஸ் எதுவுமே தண்ணி எங்கேயுமே இல்லை. என்ன பண்ணுறேன்னு தெரியல. மழை பெஞ்சனால சரி நிறையா தண்ணி வாட்டர் ஃபால்ஸ்லாம் அடித்து ஊற்றும் வரைக்கும் ஊற்றும் நினச்சி வந்தேன். தண்ணி வர ஒன்றுமே இல்லை. மழையே பெய்யலைங்க, வெயில் அடிக்குது. எப்படி அடிக்குது வெயில்? நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கல சரியான மழையாக இருந்துச்சு கோயம்புத்தூரில். சரி நானும் கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். வயிறு இல்லை, சரி என்ன பண்ணுறது. சரி வாங்க பார்ப்போம். வால்பாறையில் கிளைமேட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி அப்போ பாடியும். இப்போ நான் இங்கே இருக்குன்னா மூணாவது நம்பர் போய் மூணாவது வாடகை வருது. கொஞ்சம் அங்கேயும் தேயிலை இருக்குது, இங்கேயும் தேயிலை இருக்கா. அந்த காட்டுக்குள்ளேயே போய் மூணாறுன்னு வாயில் வருது. வால்பாறை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட் நீங்கள் அதிகமாக ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க.
இந்த ஒரு ரோடு மட்டும் இப்படி வளைஞ்சு போக முடியல. மேலே ஒரு தனி கிராமங்களுக்குள்ளே தான் வீடு. இங்கே உங்களுக்கான இந்த நெட்வொர்க்கு எதுவுமே தெரியாது. எவ்வளோ அமைதியாக இருக்கும் பார்த்தீங்களா. இந்த வாழ்க்கை வேறு, நம்ம சிட்டியில் வாழ்கிற வாழ்க்கையே வேறு. உங்களுக்கு அங்கே உள்ள வாழ்க்கைலாம் எதுவுமே தெரியாது. இங்கே ஒரு இயற்கையான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி வாழ்க்கை தான் அங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியான வியூ பாயிண்ட் தான் அது. இந்த ஒரு ரோடு மட்டும்தான் இதுக்குள்ளே இப்படி போயிட்டு உள்ளே பெண்டு திரும்பி அந்த மேலே உச்சியில் போய் நிற்க. அங்கேருந்து கீழே வியூ மாதிரி பார்க்குற மாதிரி சூப்பராக பார்க்குறதுக்கே. அந்த ஓட்டு வீட்லேயே வச்சு மேலே புல்லாக வளர்ந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் வால்பாறைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 கிலோ 20 15 தெரில. செருப்பு உள்ள விழுந்துடாம. அங்கே இப்போ வரும்போது எப்படி வெயில் அடிச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரி இருக்குது. அம்மாடி போக எப்படி இருந்தாலும். ஆனால் தண்ணி மழையே பெய்யலை போல். இங்கே தண்ணி வாட்டர் ஃபால்ஸில் ஒரு சொட்டு கூட சும்மா வழிஞ்சிக்கிட்டு இருக்குது. மற்ற டைம்லாம் வரும்போது தான் தண்ணி அடிச்சுட்டு ஊற்றும். என்னென்னு நினச்சிட்டு வந்தேன். குளிர் தான் செய்யுது இப்போ இங்கிட்டு வந்தோன்னே. மழையும் இல்லை, வாட்டர் ஃபால்ஸ் தண்ணியும் இல்லை. சரி ஓகே, இப்போ வால்பாறை தாண்டிட்டு அதிரப்பள்ளி எப்படி இருக்குன்னு தெரில. அதிரப்பள்ளியே தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணி இருக்கும், ஆனால் ரொம்ப இருந்தால் நல்லாயிருக்கும். கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். சரி வாங்க அப்படியே போமா. தனியாக போகிறேன்னா தனியாக போல என் கூட என் பைக்கு தான் வருது. இப்போ தாங்க நான் எங்கே போனாலும் என் கூடயே வர்றோம். என்னை கூட்டி போகிற ஆள் எல்லாமே இப்படி அழகாக இருக்கும். பார்த்தீங்களா ஃப்ரெண்டு இந்த சைடு இருந்து பார்க்கும்போது என் வண்டி அழகாக இருக்கும். எப்படி திருப்புறேன். இந்த சைடு பார்க்கும்போது அந்த முன் வகுப்புக்கும் டயருக்கு செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஆக்சிடென்ட் அனுப்பிச்சது பேருன்னா திருச்சூர் போகிறதுக்கு போயிருந்தேன். இங்கே வண்டிலாம் கிராச் ஆகி இதெல்லாம் புதுசாக மாட்டிருக்கேன். முன்னாடி சில்வர் கலரில் இருக்கும் இந்த இது. இங்கெல்லாம் கிராச் ஆகி இதெல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இதெல்லாம் தெரியக்கூடாது தேஞ்சது பெயிண்ட் அடிச்சிருக்கேன். 2 மாடலாம் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இங்கெல்லாம் தேஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த திருச்சூர் போகும்போது இந்த பம்பர்லாம் கழட்டி வச்சிட்டேன். அது கயிறு வேறு மாட்டேன்மா வீட்டிலே கிடக்குது. அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாக கேரளா தான் வர்றவங்க எல்லோரும். இங்கே கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சமாக மாறுது. மழை பெய்கிற மாதிரி குளிர் செடி மாலா ஹீட்டரை போடு இந்த மாதிரி தான் இருக்குது. போக பார்ப்போம். தனியாக ஜாலியாக தான் இருக்கானா. தனியாக ட்ராவல் பண்ணி பாருங்க, என்ஜாயாக இருக்கும். அப்பா லைஃப்னால் என்னன்னே புரியும். ஓகே இல்லை ஸ்டார்ட். போமா. இன்னும் போக ஒரு காட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். நான் காமிக்கிறது எப்படி இருக்குன்னு. ஏன்னா சார்ஜ் கம்மியாகிடுமா, அதான் கடுப்பாக இருக்குது. இன்னொரு சார்ஜ் பேட்டரி வாங்கிக்கேன். சரி நான் அப்படியே போவாங்க. ஓகே இந்த ரோடை பாருங்கள். நான் என் வண்டி மட்டும்தான் தனி காட்டுக்குள்ளே. பார்க்க எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. முன்னாடி இப்போதான் ஃப்ரீயாக இருக்குது மைண்டு. பாருங்க அமைதியான காடு. குயில் சத்தம் மட்டும் கேட்குது பாருங்க. அப்படி அழகா இதாங்க லைஃபு. இவ்வளோ அமைதியாக இருக்குது. இப்போ தான் நெட்டு கிடைக்க ஆரம்பிக்குது. இங்கேருந்து ஃபுல்லாக வால்பாறை ஏறினது நெட்டே கிடைக்கல. இப்போ தான் ஒரு மெசேஜே வருது. குயில் சத்தம் அழகாக கேட்குது. அந்த காட்டு அமைதியாக இருக்குது. சுத்தத்து பாருங்க. இந்த வண்டி போகிற சவுண்டு கேட்குதா, ஆனால் அந்த சவுண்டு அது கேட்க மாட்டேங்குது. காடு ஒன்றும் பிரச்சனை. நான் நியூட்ரல் போட்டால் போதும், வண்டி அதை வாட்டு போயிடும். நம்ம பிரேக்கு மட்டும் பிடிச்சா போதும். இதுவாகவே போவோம். காட்டுக்குள்ள கை காமிச்சிட்டு போகிறா இருக்கும். அவங்களும் ஊடிச்சுட்டு வந்திருக்காங்க போல். இந்த மாவட்டம் TN 66 கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் அவங்களும் வந்திருக்காங்க போல். என்ஜாய் பண்ணட்டும். தனியாக போகிறதாங்க ஒரு ஃபீலாகவே இருக்குது. வேறு மாதிரி ஃபீலாக இருக்குது. வேறு யாருமே இல்லை. ரோடு ஃப்ரீயாக இருக்கா. கோயம்புத்தூர்லாம் டிராஃபிக்கில் இருந்து சவுண்டு ஹார்ன் சவுண்டு அது இதுன்னு கடுப்பாயிடும். இந்த மாதிரி தனியாக ஃபீலாக சவுண்டே இல்லாட்டு வந்து பாருங்கள். நல்லா இருக்குது. அது நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும். அதான் முடிச்சு நினைக்கிறேன். இது போக அப்படியே கீழே போயிடும். அப்படியே வால்பாறைக்கு போயிடும் நினைக்கிறேன். இன்னும் 10 கிலோமீட்டர் தான் வால்பாறைக்கு நினைக்கிறேன். ஏன்னா 2 தடவை ஒன் டைம் தான் வந்திருக்கேன். முன்னாடி எப்போ 12th படிக்கும்போது வந்தேன். அது ஒரு 5 வருஷம் இருக்கும்.
ஆனால் இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு வந்த வழி எல்லாமே. நியூட்ரலே போட்டு போயிடலாம், அது வாட்டுக்கு போயிடும். சரி ஓகே, நான் அப்படியே வால்பாறை போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். என்ன எவ்வளோ கிலோமீட்டர் இல்லை, பக்கத்தில் நினைக்கிறேன். நான் இங்கே போய்ட்டு போய் காமிக்கிறேன். வால்பாறை வந்துட்டு அந்த இருக்குது வால்பாறை. இந்த இருக்குது வால்பாறை சிட்டிக்குள்ள உள்ளே போயிட்டு தான் வந்தேன். அப்படியே கரெக்டாக அதிரப்பள்ளிக்கு வந்து 80 கிலோமீட்டர் போட்டிருக்கு இங்கேருந்து. 80 கிலோமீட்டர்னா எப்படியும் 2 மணி நேரம் ஆயிரும். இதெல்லாம் பாருங்களேன் எப்படி செதுக்கி வச்சுருக்காங்க. என்ன அந்த தேயிலை தோட்டத்தை தெரியும் பாருங்க, எப்படி அழகாக இருக்குங்க. சுற்றி தேயிலை பார்த்து இவ்வளோ அழகாக இருந்துச்சு. வாருங்க போகிற வழியெல்லாம் என்னமா செதுக்கியிருக்கானுங்க. ஏரி ஒன்று இருக்குது. இங்கே என்னென்னா கேரளா அதிரப்பள்ளி வந்து கேரளாக்குள்ள தானே இருக்குது. நம்ம இங்கே போகும்போது கேமரா யூஸ் பண்ணக்கூடாது, இல்லைனா கேமராவுக்கு தனியாக அதுக்கு ஒரு காசு வாங்குவாங்க. அதெல்லாம் கேமரா அங்கே போக மட்டும் கொஞ்சம் கேமரா எடுத்து மட்டும் வச்சிடணும், இல்லைனா தனியாக அது கேமராவுக்கு ஒரு இது வாங்குவாங்க, அமௌண்ட் வாங்குவாங்க. அதுதான் பிரச்சனை. இங்கே வந்து போட்டிங்கில் இங்கே இருக்குது. இப்போலாம் போட்டிங்கெலாம் டைம் பத்தாது, ஏன்னா இப்போயே மழை வர மாதிரி இருக்கா. மணி கரெக்டாக 12 மணி ஆக போகுது. போகிறதுக்கு எப்படியும் ஒரு 2 மணி ஆச்சு ஆயிரும். ஏன்னா உள்ளே விட்றாங்களா வேறு தெரியல நீ. ஏன்னா மழை பெய்யுது, உள்ள ஃபாரஸ்ட் ஏரியா வேறு. காராக இருந்தால் ஓகே, பைக்லான போகிறோம். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். 2 மணி நேரம் கரெக்டாக. ஸோ செக் போஸ்ட் இங்கே இந்த வழி தான் இருக்குது. செக் போஸ்ட்டு எங்கே இருக்குன்னு தெரில. செக் போஸ்ட் போயிட்டு தான் நம்ம கண்டிப்பாக கேரளா செக் போஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா கேரளா பார்த்து தானே இது. கேரளா செக் போஸ்ட்டு கேரளா மட்டும் நிற்பாங்க. பார்த்துட்டு என்ன சொல்லுவேன்னு பார்ப்போம். சீக்கிரம் போவேன், ஏன்னா லேட் ஆகிடுச்சு. இப்போவே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. நான் அழுதுட்டு போகிறேன். நான் அப்படியே போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வந்து ஃபுல்லாக 2 பக்கத்து காடு தனியாக தான் வந்து. யாருமே பின்னாடி காரு வரல, எதுவுமே வரல. அவங்க வேறு சிறுத்தை வரும், புலி வரும், போடு வேறு போட்டுருந்தேன். அந்த பயத்தை நடுங்கிட்டு வச்சு திருவிக்கிட்டேன். இங்கே பாருங்க சோலையார டேம், தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லைங்க. எப்படி மொட்டையாக கிடக்கும் பாருங்களே. நான் வாட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ரோடை பாருங்க, அம்மாடி எவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ தைரியம் இருந்தா ஏண்டாடே. அமைதி எப்படி இருக்கும் பாருங்க, அமைதியாக.